ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பத்மா டெய்லரிங். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பாப்பாங்களோட ஸ்கூல் காம்படிஷனுக்காக, கலை திருவிழாக்காக ஒன்று போல் சேரீ எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லி, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 வெத்துக்கு குரூப் சாரீ எடுத்து அந்த இது ஸ்டிச் பண்ண வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு பாட்டுக்கு இந்த சேரீ இந்த ப்ளவுஸ் கட்டி ஆடுற மாதிரி, இன்னொரு பாட்டுக்கு இந்த சுங்குடி சேலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேலை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதில் பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி தச்சுனா டபுள் பாவாடை 2 பாவாடை கட்டி குறவை ஆட்டம்னு சொல்லி வரும். அந்த பாட்டுக்குன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால அந்த பாட்டுக்கு எந்த மாதிரி மாடலில் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி மாடலில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதோட ஃபோட்டோ லாஸ்ட்டு ஆட் பண்ணினேன். அது எப்படி தைச்சேன் அப்படிங்கிற வீடியோ எடுக்கலை. ஏன்னா இதுவே எனக்கு ஃபுல்லாக அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக இதுவே போயிட்டு, நைட்டு பார்ப்பாங்க நாளைக்கு காலையில் டான்ஸுக்கு போகிறாங்கன்னா, நான் இன்றைக்கி காலையில் தான் உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணேன், பாவாடை சட்டைக்குள்ளது. அதனால அது வீடியோ எதுவும் எடுக்கலை. இந்த சட்டை எடுத்தது தான் வீடியோ இருக்கும். அதில் உள்ள அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து அதில் உள்ள ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கையை லைனிங் வச்சு தச்சுக்கிடுவோம். இது நான் எல்லா பாப்பாவுக்கும் தைச்சதெல்லாம் வீடியோ எடுக்கலை. லாஸ்ட்டு ஒரு பாப்பாவுக்கு தைச்சது மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அவசரமாக வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த நேரம் கேமரா செட் பண்ணி இது பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். நம்மளுக்கும் அந்த நேரம் முடிச்சு கொடுக்க ரொம்ப லேட் ஆகும். அதனால் லாஸ்ட்டு ஒரு பாப்பாவுக்கு தைக்கையில் மட்டும் வீடியோ இப்போ எடுக்கிறது தான் இப்போ உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங்கை போட்டு கையை இந்த மாதிரி திருப்பி தைச்சிக்கிடுவோம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் தைச்சிக்கிடுவேன். அவங்க மேக்ஸிமம் அவங்களோட மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அந்த அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவேன். மேலே ஒரு 1/4 இன்ச்சு தும்பு பிடிக்க, கீழே ஒரு 1/4 இன்ச்சு அந்த தும்பு பிடிச்சி அதை மடக்கி திருப்பி தைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் போட்டு தைப்பேன். இப்போ 2 கையையுமே திருப்பி போட்டு அந்த உடனே நம்ம உள்ளே கூடி கொடுத்தத திருப்பி நல்ல பக்கம் திருப்பி நம்ம தைச்சிக்கிட்டாச்சு. தைச்சி ஓரங்கள் எல்லாம் அடி போட்டுக்கிடுவோம். கை எப்போயுமே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி தைச்சிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைனிங்லேருந்து அந்த துணி நம்ம மெயின் துணி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் துணி ஒரு சில துணி நமக்கு பத்தாப்படி ஆயிரும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. லைனிங் உங்கள் கரெக்டான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. மெயின் கிளாத் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நான் மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா எல்லா இடமே விட்டுருப்பேன். இப்போ லாஸ்ட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி 2 கையையுமே எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதுக்கடுத்து சிம்பிளான ஒரு ஃபஃப் மாடல் தான் குழந்தைய கேட்டிருந்த மாதிரி. அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் போட்டோன்னா என்னமோ மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதனால் ஓவர் ஃபஃப்பு அந்த மாதிரியெல்லாம் செய்யலை. இப்போ சென்ட்ரு ஒன்று போல் வச்சு எங்கே வருது அப்படின்னு சொல்லி சென்டரை லைட்டாக மார்க் பண்ணி விட்டுட்டு, எக்ஸஸாக இருக்க துணி சைடு எல்லாமே அந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், அந்த துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்கேலில் ஒரு 1.5 இன்ச்சு அளவு அளந்துக்கிடுவோம். டேப் எடுத்து பார்த்தேன், டேப் தெரியலை. அதனால் அடி ஸ்கேல் வச்சு அளந்துக்கிட்டேன். ஒரு 1.5 இன்ச்சு சென்டர்லேருந்து மார்க் பண்ணி வச்சுட்டு மேலாக்க ஒரு 3 இன்ச்சு அந்த சென்ட்ரு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதை தைச்சேன். இப்போ என்னென்னா எனக்கு வீடியோ இதுக்கு அடுத்து எல்லாமே நான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். கடைசி அந்த வீடியோ ஊடால ஸ்டோரேஜ் அதிகம்னு சொல்லி கட்டாக இருந்திருக்கு. அதை நான் பார்க்கல. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதை தைச்சி முடிச்சுட்டு தான் பார்த்தா எனக்கு ஸ்டோரேஜ் இதுன்னு சொல்லி கட்டாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு சில இதை டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ முன்பாட்டை தைக்கிறதா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த புக்கை எந்த மாதிரி தைக்கேன் அப்படிங்கிறது ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ போட பார்க்கேன். ஏன்னா இப்போ எடுத்தது ஒரு சில இதனால டெலீட் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம முன்தட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த இது ஃபுல்லாகவே லைனிங் கொடுத்து அதையுமே இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் தச்சு எடுத்துக்கிடுவோம். கரண்டு கொஞ்சம் போய் வருது, குழந்தைகளுக்கும் தைக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவசரமாக தைச்சிக்கிட்டு இருக்கேன். கரண்டு போய் வர்றதுனால தைக்கிறதெல்லாம் நம்ம தைச்சி விட்ருவோம். அதுக்கடுத்து நம்ம எக்ஸஸாக இருக்க துணியை வெட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தைச்சிக்கிட்டு இருக்க பட்டி பீஸுக்கு அந்த துணி மெயின் துணியும் லைனிங்கையும் கொடுத்து இப்படி தைச்சி அட்டாச் பண்ணிவிட்டு
இதை வந்து கொடுத்து தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைனிங்கு பட்டி துணியும் சேர்த்து இப்போ தச்சிக்கிட்டு இருக்கேன். முன் பீஸு எல்லாமே அந்த கழுத்து வந்து நான் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து டபுள் துணி போடுதோம் அப்படின்னா அந்த கழுத்து துணியிலே வந்து அந்த இது லைனிங்கை வந்து மேலே போட்டு கெட்ட பக்கம் அப்படியே திருப்பி அந்த மாதிரி நான் வந்து தச்சிடுவேன். அப்படிங்கல நம்ம வந்து திருப்பி எக்ஸ்ட்ரனா வந்து ஒரு கழுத்து போடுற வேலை அப்படின்னு நமக்கு வந்து கிடையாது. அப்போயே நமக்கு வந்து கழுத்து எல்லாமே ஃபைனலிங் நமக்கு வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நான் பெரும்பாலும் மேக்ஸிமம் வந்து போடுவேன். இல்லை எனக்கு பைப்பிங் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், எம்மிங் பண்ணணும் அப்படிங்க கேட்காங்க அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிடுது. எப்போவும் போல் அந்த தும்பு தெரியுதாப்புல கழுத்தெல்லாம் தச்சு அந்த மாதிரி செஞ்சுக்கிடுது. இப்போ வந்து பட்டியை ஃபஸ்ட்டு தச்சு ஓரம் கட்டிடுவோம். கை வந்து தச்சு ஓரம் கட்டியாச்சு. இப்போ வந்து பட்டி பீஸும் தச்சு ஓரம் கட்டிட்டு இதுக்கு அடுத்து வந்து அந்த முன்தட்டு நம்ம வந்து தச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, திருப்பி எடுத்து நல்ல பக்கமாக அதில் எக்ஸஸாக இருக்க துணியை அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இதுக்கடுத்து நம்ம வந்து தாட் பிடிக்க தான். தாட் பிடிக்க வந்து நான் வந்து இதுக்கடுத்து பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. பட்டியை வந்து இப்போ ஓரமாக எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு பேக் பீஸை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பேக் தட்டு இருக்குல்ல, அதை வந்து இப்போ கழுத்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து லைனிங்லேருந்து கொஞ்சம் மெயின் துணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். கழுத்து எல்லாமே நம்ம சரியான இதுக்கு நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னா ஒரு சில துணிக்கு வந்து நமக்கு வந்து துணி ரொம்ப தையல் கொடுக்கு அப்படின்னா உங்களுக்கு கழுத்து ரொம்ப கீழே இறங்கி வந்துடும். அதனால் எப்போவுமே கழுத்துனாலும் சரி அதேமாதிரி சைடு எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸஸாக துணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழெல்லாம் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்காப்புல எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். அதேமாதிரி ஆம்கோல் சைடும் ஒரு 1/2 இன்ச்சு இருக்காப்புல எக்ஸ்ட்ரா நான் தான் இதில் துணி விட்டுருக்கேன். லைனிங் போக எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தச்சுட்டு உள்ளே வந்து நான் எப்போவுமே 2 தையல் போட்டுக்கிடுவேன். 2 தையல் போட்டு அந்த சைடு வந்து லைட்டாக குதஞ்சி விட்டு அந்த எக்ஸஸாக இருக்க துணியை வந்து அந்த உள்ள கழுத்துக்கு வந்து நம்ம அப்படியே துணியை வச்சோம்னா ஒரு மாதிரி முந்தமாக தெரியும், பார்க்கவும் நமக்கு வந்து நல்லா தெரியாது. அதனால் வந்து அந்த எக்ஸஸாக இருக்க துணியை வந்து கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக குதம்பி விடுறது கொய்து விடுது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம லைட்டாக கொய்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஆம்கோல் அப்புறம் ஷோல்ட்ரு சைடு எல்லாமே இந்த மாதிரி வந்து ஓரங்கள்லாம் தைச்சிக்கிடுவோம். இவ்வளோ ஆனால் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது நம்ம வந்து கீழே உருட்டையில் செய்யல அந்த பெரத்தாடி முதுகுக்கு வந்து உருட்டி பட்டி போடுவோம் பார்த்திங்களா, அது போடையில் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கீழே உள்ளதை நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த ஷோல்டரில் ஆம்கோலில் அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடு அந்த ஷோல்ட்ரு அதுகளை மட்டும் இப்போ நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கடுத்து முன்பாட்டுக்கு இந்த இதில் வந்து நம்ம வந்து தாட் பிடிக்க போகிறோம். முன்பாட்டுக்கு ஒரு இதாக நான் எப்போவுமே முன்பாட்டுக்கு தாட் பிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடி போட்டுக்கிடுவேன். போட்டுட்டு நம்ம தைக்கோம்னா 2 துணியும் மெயினும் நமக்கு வந்து லைனிங்கும் ஒன்று சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ சைடு எல்லாமே முன்பாட்டுக்கு வெட்டாமல் வச்சுருந்தேன் பாருங்கள், அதை இப்போ வந்து வெட்டிக்கிடுதேன். கடகடன்னு விறுவிறுன்னு வெட்டிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கடுத்து தான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு அந்த பட்டு பாவாடை சட்டை சொன்னேன் பார்த்திங்களா, அந்த சுங்குடி சேலையில் பட்டு சீலை 400 350 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது மாதிரி ஒன்று போல் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க, டீச்சர் சொன்னாங்கன்னு சொல்லி பாப்பா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி சேரை அவங்கவுங்க பாட்டிமாமார்கிட்ட இல்லை அவங்க அம்மாமார்கிட்ட இருக்கிறத இந்த மாதிரி கட்டம் போட்ட சேலை எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்து எல்லாருமே மேக்ஸிமம் எடுத்து வந்துட்டாங்க. ஒரு பாப்பா மட்டும்தான் என்கிட்ட சேரீ அது மாதிரி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் புதுசாக எடுத்து கொடுத்து தைக்க சொன்னாங்க. இப்போ வந்து தாட் பிடிக்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாட் பிடிக்க ஃபஸ்ட்டு வந்து மெயின் துணியில் அப்படி ஒரு அடி போட்டுட்டு இதுக்கடுத்து தான் மடக்கி தைப்பேன். இந்த மாதிரி தைக்கையில் நமக்கு வந்து அந்த லைனிங்கும் அந்த துணியும் ஒன்று போல் நமக்கு வந்து வரும். கப் ஷேப் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, லைனிங் மட்டும் எனக்கு வந்து உடம்புல ஒட்டினாப்பில் இருக்குது, இந்த துணி வந்து இப்படி தூக்கிக்கிட்டு வந்து நமக்கு ஒரு மாதிரி தெரியுது, கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தைச்சோம்னா அந்த பிரச்சனை வராது. நான் இது ப்ராப்பராக நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ எப்படி தாட்டு பிடிக்கலாம் என்ன ஏது அதே மாதிரி எப்படி 2 துணி ஒன்று போல் அது வந்து தூக்காமல் தைக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போடுதேன். இது வந்து கொஞ்சம் இந்த இதில் செட் பண்ணி வச்சு கேமரா செட் பண்ணி வச்சு போட்டதுனால அவ்வளோ இதாக உங்களுக்கு வந்து எப்படி கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து இந்த மாதிரி வந்து தைச்சோம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து செட் ஆகும். ஒரு சிலர் வந்து அந்த மேலே உள்ள துணி மட்டும் துண்டாக வந்து உடம்புல ஒட்டாமல்
ஒரு மாதிரி நம்ம கப் ஷேப்பே ஒரு அன்ஈஸியாக தெரியும். ஒரு மாதிரி நமக்கே ஏன்டா இந்த சட்டை போட்டோம், ஷேப் நமக்கு நல்லாவே வரல, என்னமோ மாதிரி இருக்கேன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இப்போ கப் ஷேப் எல்லாமே தைச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு ஐயூக் பட்டி எல்லாமே போட்டோம்னா நம்மளோட சட்டை கடகடன்னு முடிஞ்சிடும். இப்போ எது சென்டர்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணிக்கிடுவோம். முன்பாட்டுக்குள்ளே பட்டியை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கெட்ட பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்று சேரணும். அப்படி சேர்ந்து நம்ம திருப்பி தைக்கையில் நமக்கு வந்து கெட்ட பக்கம் உள்ளாக்க போயிடும், நல்ல பக்கம் நமக்கு வந்து மேலே மெயினில் தெரியும். இப்போ இந்த மாதிரி தச்சு முடிச்சாச்சு, பட்டி எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து ஐயூக் பட்டி வைக்கிறதா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயூக்கு பெட்டிக்கு வந்து லைனிங் கிளாத்தை வந்து தான் எடுத்துக்கிடுது. ஏன்னா இது வந்து ஜருகை வந்ததுனால நம்ம ஊக்கதுக போடையில் வந்து பிரிந்துடும், சீக்கிரமாக நமக்கு ஐயூக்கு பெட்டி கிளிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பெரும்பாலும் மேக்ஸிமம் நம்ம அந்த மாதிரி துணியில் லைனிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சட்டை ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் கைக்கு வந்து ஃபொஃப் வச்சுருக்கோம். ஃபொஃப் வச்சு சேரீ வந்து நமக்கு இந்த வான கலர் எனக்காக வந்துருந்த பாருங்கள். அதனால் சேரீ கலருக்கு நம்ம லேஸ் வாங்கி இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தைச்சது வந்து கொடுத்தாச்சு. ஒரு 2 பாப்பாங்களுக்குள்ள சட்டை மட்டும் நம்ம வீட்டில் இருந்தது. அந்த 2 பாப்பாங்களோட ப்ளவுஸு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே முடிக்க அவங்கவுங்க வந்து போட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதுக்கடுத்து நம்ம பாப்பாங்க போட்டிருந்தது நம்ம கன்னியாக்குட்டிக்கு போட்டது ட்ரெஸ்ஸு வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா நம்ம கன்னியாவுக்கு. நம்ம கன்னியாக்குட்டிக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த பாட்டுக்கு, இன்னொரு பாட்டுக்கு, குறைவங்குறத்தி பாட்டுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது. இதுக்கு மேலே வந்து தாவணி மாதிரி ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் வரும். அது வந்து ஃபோட்டோ எடுக்கலை. இந்த மாதிரி டபுள் பாவாடை, இந்த மாதிரி வந்து பட்டுப்பாவாடை சட்டைக்குள்ள மாதிரி சட்டை, இதே மாதிரி சேம். ஆனால் கலரு எல்லாமே வேறு. ஒரு சிலருக்கு இதிலே சின்ன கட்டை வரும், ஒரு சிலருக்கு இதிலே பெரிய கட்டை வரும். இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு 4 குழந்தைகளுக்கு ஒன்று போல் எடுத்திருக்கு. மேலே வந்து ஒரு குட்டி பாவாடை, அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் லென்த்தியான பாவாடை, ஃபுல் அந்த பிள்ளைய வளர்த்திக்கு உள்ள பாவாடை, அதுக்கு மேலே வந்து பட்பாவாடைக்குள்ளே சட்டை. இந்த மாதிரி தைச்சிட்டு இதுக்கு வந்து சால் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து குழந்தைய டான்ஸுக்கு அடுத்து வீட்டில் போடனாலும் பிள்ளைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சால் போட்டு போடையில் ஒரு மெடி பட்பாவாடை சட்டை அந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கில் இருக்கும். இது வந்து இன்னொரு பாப்பாவுக்குள்ள ட்ரெஸ்ஸு. அவளுக்கு இந்த க்ரீன் கலரில் அவங்க அம்மாட்ட கட்டம் போட்டது என்கிட்ட இதாக இருக்குது. நாங்கள் ஓகே இருக்கட்டும், நம்ம எதுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம் ஒரு பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இது வந்து அவளுக்கும் இந்த மாதிரி கட்டப்பாவோட ஒன்று, அப்புறம் கொஞ்சம் லென்த்தியான பாவோட ஒன்று, அப்புறம் அதுக்கு மேலே வந்து சட்டை. இதுக்கும் அவளுக்கு சால் இருந்துச்சு. சால் போட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கலை. ஏன்னா பாப்பாங்க டான்ஸுக்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அயன் பண்ணி வச்சதோடு நம்ம வந்து டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்ததுனால ஃபோட்டோ எதுவும் ஆட் பண்ண முடியலை. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு யாருக்கு இது மாதிரி குரூப் சாரிக்கு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.